கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் என் பஞ்சபூதத்துக்குள்ளும் இருந்து அற்புதமான ஞான ஒலிகளையும் அசரீரிகளையும் கேட்டு உன் வாக்கென்று உரைந்து நான் சொல்லுகின்ற வாக்கெல்லாம் உன் வாக்கே என்று உணர்ந்தேனப்பா. கருப்பசாமி, எங்கிருந்து அழைத்தாலும் எப்பொழுது நினைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பேன் என்று சத்தியம் கொடுத்தது உண்மையானால் வந்திறங்கி வந்த மக்களுக்கெல்லாம் நல்வாக்கை கொடுத்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும் கருப்பசாமி. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள் கருப்பசாமி. முதல் உத்தரவு கோபிச்செட்டிப்பாளையம். கிருஷ்ணா முகுந்தா முராரே ஜெய கிருஷ்ணா. காலன்ட்டு வா. வார ஆட்கள் கோபியாப்பா, வாங்க 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 வாங்க. உங்களுக்கும் கோபிச்செட்டிப்பாளையமா? வாங்க வாங்க வாங்க. உன் வீட்டுக்கு போகிறதில்ல ஒரு உயர்ந்த மரமும் ஒரு கோயிலும் இருக்க. என்னப்பா, உன்னை அடுத்து கூப்பிட்றேன். இவனுக்கு சொல்லிக்கிட்டுமா? நின்றுக்கா, கால் வந்துட்டு வா. என்ன கர்மசாமி, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கட்டுமனை என்றால் வீடு என்பது பொருள். 3.25 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நீதிமன்றம் சம்பந்தமாக குழப்பமும் மன வருத்தமும் உன் குடும்பத்தில் நடந்து விட்டது. உன்னுடைய தாப்பனாருடைய மனநிலைகளை கண்டேன். நிம்மதியடையாமல் தூங்க முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டு ஒவ்வொருத்தரையாக பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. பிரிந்து போன வாழ்க்கை ஒன்று சேருமா அல்லது இந்த வாழ்க்கையை அப்படியே பிரித்து விடுவோமா என்ற ஒரு ஆராய்ச்சி குடும்பத்துக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கு. அது ஒன்று சேருமான்னு நான் கேட்டேன். இந்த பிறவி அப்படி இல்லை என்று உத்தரவாகிவிட்டது. அது ஒரு பெரும் முயற்சியாக நடக்குமே தவிர, ஒரு சடங்காக இருக்குமே தவிர, அது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்காது என்று உத்தரவாயிடுது. அதனால் அது கொஞ்சம் பணம் இழப்பீடு வருமா, பணம் நமக்கு வந்து சேருமா என்ற ஒரு உள்மனம் இருக்கிறது. உண்மையா? கால் வந்துட்டு வா. எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன்? பணம் வந்து சேரும் சகோதரிக்கு. கவலைப்பட வேண்டாம். இந்த வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் 2 வழக்கறிஞர்களும் கூடி பேசி வெற்றியை தந்து விலகிக் கொள்வோம் என்ற முடிவு ஏற்பட்டுவிட்டது. சந்தோஷமாக நடக்கும். இதற்கிடையில் உன்னுடைய கல்யாண சம்பந்தமான ஒரு மனக்குழப்பம் உன் உள்ளத்தில் ஓடுது. தொப்புள்ள இருந்து மேலே இந்த மார்பு வரை அப்பப்போ நரம்பு வலி மாதிரி ஒரு வலியும் உனக்கு வருது. கால் வந்துட்டு வா. ஆனால் அது ஒரு பெரிய வலியாக இல்லை, ஏதோ மின்சாரம் பாய்வது மாதிரி ஒரு சின்ன உணர்வு தாக்கல். இந்த கல்யாண விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டேன். எங்கள் குடும்பத்துக்கே கலத்தர தோசை இருக்குது. குடும்பத்துக்கே சகோதரிக்கு கல்யாணம் முடித்து சரியில்லாத வாழ்க்கை ஆகிடுது. அடுத்து என்னுடைய கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குமா, முன் ஜென்மத்தில் எதுவும் பாவம் செஞ்சுருக்கிறாங்களா, அப்படி எதுவும் விளக்கங்கள் இருக்கா? அப்படி இல்லைன்னா கருப்பசாமி எதையும் நீக்கி நீ எனக்கு முடித்து வச்சு எங்களை மங்களமாக வாழ வைக்க முடியுமான்னு நீ கேட்குற. கால் வந்துட்டு வா. உத்தரவு சொல்லுவதும் வாக்கு சொல்வதும் ஆத்மாவுடைய பலனை அனுசரித்தே சொல்ல வேண்டும். உன்னுடைய ஆன்மா முன்ஜென்மத்தில் பாவம் செய்திருந்தால் காலங்கள் கடந்து கர்மாக்கள் விலகும் நேரம்தான் குருமார்களை சந்திப்பார்கள். அந்த நேரம் உனக்கு வந்தாச்சு. முதல் நாளாக வியாழக்கிழமையில் குருவாரத்தில் மங்களகரமாக இவனுக்கு வெற்றி மாலை கொடுன்னு உத்தரவு. கூப்பிடு கருப்பசாமியை. கருப்பசாமிக்கு புளியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்பசாமிக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்பசாமிக்கு, புளியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமி. இதுவே உனக்கு மணமாலை. அருமையான ஒரு பெண் கிடைக்கிறாள். கல்யாணத்தை முடித்து என்னை பார்க்க வரும்பொழுது ஆம்பளை பிள்ளைக்கு வரம் கொடுப்பேன். என் பெயர் கருப்பண்ணன் வைக்கணும். இந்தா புண்ணியமா இரு மகனே, வெற்றி அடைந்தாய். அன்னதானம் சாப்பிட்டு ஆனந்தமாக போகலாம். உட்கார். அதே கோபிச்செட்டிப்பாளையம் வரலாம்.
எங்கே தேடு யாரெல்லாம் நீங்கள் ரெண்டும் யார் யார்? முருகப்பெருமானே ஆனந்த் வரல. யார் வரா? மாடு கிடக்கு, மனை கிடக்கு, வீடு கிடக்கு, வெறும் வீடாக இருக்குது, ரோட்டடியில் வீடு. ரோட்டிலேருந்து இடது பக்கம் போனால் மண் ரோடு, மண் ரோட்டில் கொஞ்சம் தூரம் முன்னே வலது பக்கம் போனால் உங்களுடைய வீடுகள். பக்கத்தில் மாடுகள் கிடக்குது. யாருடைய மாடுகள்? பக்கத்தில் தான் மாடு கிடக்கு, உங்கள் மாடு இல்லை. அது பக்கத்தில் போனேன், பின்னால் போனால் ஒரு டிரான்ஸ்ஃபாரம் இருக்குது. சரிண்ணா, இடையில அதில் கொஞ்சம் வேலைப்பாடு வந்துச்சு போலுக்கு. வந்துச்சு, சரி பண்ணிட்டாங்களா? சரி பண்ணலை. கரண்டெல்லாம் கொஞ்சம் கொப்பளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கால் வந்துட்டு வா. அப்போ நான் ஈபியில் வேலை பார்க்கலான்னு நீங்கள் அண்ணன் கேட்கக்கூடாது, சத்தம் விடாமல் இருக்கணும்னு சொல்லிட்டேன். நீங்கள் கால் வந்துட்டு வாங்க. நீ எங்கே இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ளே போய் நான் நின்றுக்கிடுவேன். அவன் தான்டா கருப்பசாமி. என்ன செல்ல குட்டிகளே, இப்போ உங்களுடைய பிள்ளைகளை பற்றி கொஞ்சம் மன வருத்தமும், உடல் வலிமை குறைந்து போன ஆரோக்கிய குறைவுகளை பற்றி குழப்பமும், பணம் சம்பந்தமான நஷ்டங்கள், வேதனைகள், ஏமாற்றங்களை பற்றிய கேள்விகளும் உங்கள் உள்ளத்துக்குள்ளே ரெக்கார்டிங்காக இருக்குது. உண்மை அதுதானே? என்ன வேணும் உங்களுக்கு? ஒரே ஒரு விஷயம், வீட்டுக்குள்ளே செல்வ கடாட்சமும் மகாலட்சுமி கடாட்சமும் குறைஞ்சி போச்சு. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் 2 பேருடைய இடைஞ்சல் வந்து சேர்ந்தது. 6 மாதங்களுக்கு முன்னரே இருந்தே உங்களுக்கு இந்த மன வருத்தமும் குழப்பமும் வந்தாச்சு. இப்போ இந்த தொழிலை செம்மையாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். வேறு பிள்ளைகளுக்கு என்னப்பா செய்யணும்? பக்கத்தில் வரலாம். அதுக்காக எந்த இறைவனுக்காவது வேண்டுதலை செய்தீர்களா? தத்தெடுக்கிறதுக்கு மனசு இருக்கா? இருக்குது. இந்த வயசுக்கு மேலே எப்படி முடியும்னு உன் மனசு கேட்குதே, சரியில்லைல்ல? பிள்ளைன்னு கத்துறேன், ஒருத்தராவது வார்த்தை சொன்னீங்களா? அதுக்கு நீ உடனே சொல்லுவேன், நான் பிள்ளைன்னு 1000 தரம் கோயிலில் கத்துனேனே, நீங்கள் கருப்பசாமியோ எந்த இறைவனாவது எனக்கு சொன்னீங்களா அப்படின்னு உன் மனசு கேட்கும். இந்த பிறவியில் யார் யார் எதை அடைய வேண்டுமோ அதைத்தான் அடைவோம். தேவையில்லாமல் பேங்கில் லோனில் எதுவும் போட்டுக்கிட்டு மாட்டிக்கிடாத, புரியுதா? இந்த தொழிலை நல்லாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். ஆனாலும் எங்களுக்கு உதவிக்காக ஒரு அடையாள சின்னம் வேணுமே, அதுக்கு யாராவது உதவியாக வந்து இருப்பாங்களா, யாரையும் நம்பலாமா அப்படின்னு உள் மனசுக்குள்ள ஒரு கவலை இருக்குல்ல. ஒரு பிள்ளையை கொண்டு வந்து தரேன், உதவியாக, உறவுக்காக இல்லை, வெற்றி உண்டு. உனக்கு மைண்டு டிப்ரெஷன் ஆனது மாதிரியே மனப்பாவனையும் வேதனையும் நடக்கு. இரவெல்லாம் எந்திரிச்சு உட்காந்து குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒவ்வொருத்தராக போய் கேட்டால் என்ன செய்யலாம், என்ன சொல்லலாம்ங்கிற தீய ஆராய்ச்சிகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மனத்தை அடக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? இந்த பக்கத்தில் நல்லா பணம் யாருக்கும் கொடுக்காதீங்க, திரும்பி வராது. என்ன சொன்னேன்? ஆமாம், வராது. பின்ன என்கிட்ட வந்து 2ஆவது தரம் நிற்கக்கூடாது. நல்லா இருங்க, ஆனந்தமாக இருங்க, வெற்றி அடைங்க. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. புதுக்கோட்டை, புதுக்கோட்டை. நான் தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன். புதுக்கோட்டை. புதுக்கோட்டை. யாரெல்லாம் வந்திருக்கிய? புதுக்கோட்டை. நீ மட்டும் தான். அவங்க நீங்களாம் புதுக்கோட்டை கிடையாதா? அப்புறம் நான் மட்டும் தான். உங்க பிடிச்சிக்கணும்னு கேட்டது யார்? கால் வந்துட்டு வா. நீ அங்கே நெல்லு. பராசக்தி விழுந்து காயப்படாமல் விழுந்துக்கா. விழுந்து பட்டார்னு விழுந்துடக்கூட எல்லாம். வரலாம் மகளே, ஓடிவா. இங்கே வா, இங்கே வா. இப்படியெல்லாம் புரியாமல் இருந்தால் நீ வீணாக நேரத்தை வேஸ்ட் ஆக்கிடுவ. கரெக்டாக புரிஞ்சுக்கா. உன் பிள்ளையுடைய மனதை பார்த்தேன். தேவையில்லாமல் கொஞ்சம் நட்புகளால் கொஞ்சம் மனது பாதிக்கப்பட்டிருக்கா. அதனால் அவள் வாழ்க்கை திசை திரும்பிடுமோங்கிற பயம் உன் உள்ளத்தில் இருக்குது. அதனால் காலாகாலத்தில் நல்ல இடத்த பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா நம்ம எண்ணங்களுக்கு முடிவு கிடைக்கும். கழுத வேலை பின்னால் பார்த்துக்கலாம், அவள் புருஷன் காப்பாற்றிக்கிடுவான். அதனால் கைப்பிடிச்சி கொடுக்கறதுக்கு வழியை கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டு வந்திருக்கியான். கால் வந்துட்டு வா. நீ என்னப்பா? ஓ சரி, ஓ சரி, ஓ சரி, ஓ சரி, ஓ சரி. இந்த ஆவணிலே நல்ல மாப்பிள்ளை வருது. என்ன
கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவோம். கொஞ்சம் அப்படி எட்டுனவங்க சின்ன என் கூட்டத்துக்குள்ளேயே மாப்பிள்ளை கிடக்கான், ஒரு பேரை பார்த்து கட்டி வச்சுருவோமா? படிப்பு கொஞ்சம் அறகுறையாக இருக்கானே, இந்த நல்ல உழைப்பான் காலம் கழிப்பான். இப்படி விவசாய இடமும் இருக்குது, முடி கல்யாணத்தை ஓடு. அடுத்து பார்க்கல அவனுக்கு பேசுவான், உட்காருவான். அதே புதுக்கோட்டை எல்லை வேலை அரசு உத்தியோகம் கிடைக்குமா என் பொம்பளை பிள்ளைக்குன்னு காட்டு வந்திருக்காள, அப்படி தானே? கால் வந்துட்டு வா, கிடைக்கும்னாச்சு சாமி. 1 2 3 4 5 6 7 8 9 10 2 ஃபைல் கொடுத்துருக்காங்க. பயோடேட்டா ஒன்று கவர்மெண்ட் இருக்குது, இன்னொன்று வந்து ஒரு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போயிருக்கு. உன் பிள்ளை பயோடேட்டா 2 இடத்துக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காளா? ஆமாம், ஒன்று வந்து கல்வி சம்மந்தமான இடத்துக்கு போட்டிருக்கு, இன்னொன்று வந்து கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துருக்கான். சரிண்ணா? கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும், கல்விச்சாலை உத்தியோகம் கிடைக்காது. கால் வந்துட்டு வா. அது 2025 3வது மாதத்தையில் அந்த வேலையை கவர்மெண்ட்டு ஜிஓ போடுதாங்க. புரியுதா அம்மாட்டி? இங்கே வா. ஏற்கனவே இதுக்கு முன்னால் போட்ட ஜிஓவை இன்னும் நிறைவேற்ற முடியலை, அந்த ஜிஓவை மைண்டில் வச்சு தான் அவள் அப்ளிகேஷனை போட்டிருக்கான். அது 2025 3வது மாதத்துக்கு பிறகு தான் அந்த ஜிஓ வருது. அதில் உன் பிள்ளைக்கு வேலை உண்டு. இந்த அப்படி நல்ல வாழ்க்கையும் அமையுது. பக்கத்தில் வா, நல்லாரு நல்லாரு. கருப்பசாமிக்கு அதே புதுக்கோட்டை தன்னுடைய வீட்டில் கடனும் மனவேதனையும் இருக்குன்னு காட்டு வந்தது யார்? வாப்பா. யாரெல்லாம்டா வந்தீங்க? இது யார்? இது யார்? புதுக்கோட்டையா? நான் புதுக்கோட்டையை தான் கேட்க. நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டமா? கடன்கள் வேதனை இருக்கா? கால் வந்துட்டு வா, கூப்பிட்றேன்டா. சில பேரை உட்காரடா. ஏக்கா நல்ல காலில் விடலை, ஒத்துக்கிட முடியாது. இப்போ தான் எல்லோரும் வந்து உட்காந்துருக்கு, எவ்வளோ அருமையாக இருக்குது. இன்னும் 2 பேரை காணலையே, வரல. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மாவரைக்கிற மில்லு எந்த ஊரில் இருக்குது, எந்த ஏரியாவில் இருக்குது? பக்கத்து ஊரில் இருக்குது. அங்கே போவீங்களா நீங்கள்? அடிக்கடி போவீங்க. கால் வந்துட்டு வா. ஏன் கருப்பசாமி மாவரைக்க போறிய? போய் மாவுக்கு நிற்காளா என்னன்னு கேட்போம். அப்படியா? ஒன்றும் பேசாத, ஒரு கேள்வி கேட்பா, அதுக்கு பதில் சொல்லு. உனக்கு என்னம்மா வேணும்? ஆ, ஒரே வார்த்தை. நான் உன்னை ஒரு வார்த்தை தான் கேட்க சொல்லிச்சு, ஒரு வார்த்தைக்கு நான் பதில் சொல்லிட்டுமா? 7 பேர் உங்கள்கிட்ட சும்மா ஆமாசாமி போடுவாங்க, ஆனால் மறைமுகமாக எதிர்ப்பு வச்சுருக்காங்க. சரிண்ணா? அது சம்மந்தமாக ஓயாமல் வழக்கு, ஓயாமல் பேச்சு, ஓயாமல் பிரச்சனை. பணம் எங்கேருந்து வருங்கிற குழப்பம் நடக்குது. ஆனால் அதை அரங்கேற்றி வெற்றியாக்கி தந்துட்டா போதும்லாம். கால் வந்துட்டு வா. இப்போ அதனாலவே இவளுக்கு கடனும் வந்துருச்சு, குழப்பமும் வந்துருச்சு. இந்தா உள்ளுக்கு அந்த அம்பாள் வருவாள், உன் கடனை தீர்ப்பாள், மகாலட்சுமி கடாட்சத்தோடு உன்னை வாழையும் வைப்பாள். என் பேரை சொல்லி கற்பூரத்தை ஏற்று, செல்வம் வந்து சேர்ந்தாச்சு. நல்லா இருக்கு. இந்த அப்படி தஞ்சாவூர் தன்னுடைய பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி காக்க வந்தது யார்? கால் ஒன்று வரலாம். மாறி முத்து மாறி வரலாம்ப்பா. கொஞ்சம் கண்ணை முடிக்காங்க, என்னன்னு பார்ப்போம். இப்போ 2 ஒன்று போல் கால் வந்துட்டு வாங்க. இடையில் பேசக்கூடாது. பேசுகிற ஆள் இங்கே மேடைக்கு வந்துடணும், நான் அங்கிட்டு வந்துடுறேன். ஏய் முக்கண்ணன், தூங்காத. உங்கள் உள் உணர்வை ஆராய்ந்து பார்த்தேன், உங்களுடைய ஆன்மாவை என் பக்கம் திருப்பி பார்த்தேன். பிள்ளை ஒரு பக்கம், தான் ஒரு பக்கம் என்று புலம்பிக்கிட்டு வேதனை அடைந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளை வந்து சேரும் அல்லது சேராது,
அப்படிங்கிற உண்மையான ரிசல்ட் வந்து எனக்கு கரெக்டாக கிடைக்கணும். வரும்னு சொல்லியாச்சுன்னா ஒரே நம்பிக்கையில் நான் இருந்துக்கிட தயார். இல்லை வராது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தால் கையை கழுவிட்டு இதுதான் இந்த உலக வாழ்க்கைன்னு நினச்சி ஒரு தெளிவான முடிவுக்கு வர்றதுக்கு தயார். எங்களால் காலங்காலமாக அடையவும் முடியாது, அதையே நினச்சி புலம்பிக்கிடவும் முடியாது. இதனால் நிறைய வேலைகளும் கடமைகளும் ஸ்தம்பித்து போய் தடையாயிடுது. மனசு ரொம்ப பாடுபடுது. சமுதாயத்துக்குள்ளே நிமிர்ந்து நிற்க முடியாத மன வருத்தம் இருக்குன்னு உன் ஒன்முள்ளச்சு சொல்லுது. உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டு வா. இந்தா எங்கிருந்தாலும் உன்னை வந்து அந்த பிள்ளைகள் வந்து அடையும். நீ ஜெயிச்சிட்ட, சந்தோஷமாரு, மனதை குழப்பாத, ஒரே நம்பிக்கை. உங்கள் கூட நான் இருக்கேன், ஜெயிச்சுட்டாரேன். நல்லா இருங்க மக்களே, நிச்சயமாக முடியும். மாசி சிவராத்திரிக்கு உட்பட நடக்க வைக்கிறேன். ஆனந்தமாக இருப்பீராக. அடுத்ததில் கேட்பேன் செல்லக்குட்டி. நல்லா இருக்கும். கருப்பசாமி, அதே தஞ்சை கருப்பசாமி, நான் நினச்சதை நடத்தி கொடுத்தே ஆகணும். நீங்கள் சொல்லாட்டணும், உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாது என் மனதை திருப்தி அடைய வைக்கணும்னு ஒருத்தன் கையை கட்டிக்கிட்டு நிற்காயா. அவன் என்ன சொல்கிறான், சாமி நீங்கள் கூப்பிட்டுட்டா போதும், என் குறைகள் தீர்ந்துடும், நான் உங்கள்கிட்ட கேட்டு வரத்தையாவது வாங்கிக்கிடுதேன். அப்படி தானடா நினைக்கிறேன். கால் வந்துட்டு பாரியா. அவன் பக்திக்கு எவ்வளோ பெரிய மரியாதையை கருப்பசாமி கொடுக்காரு. அப்படியா? 2 கேள்வி கேட்டுக்கலாம். உனக்கு அப்படி ஒரு அனுமதியை கொடுத்தாச்சு. வா உட்கார். என்னடா வேணும் உனக்கு? 1 கால் வந்துட்டு வா. அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்த கடன் ஒரு பக்கம், நீயா அடைந்த கடன் ஒரு பக்கம், தொழிலாளப்பட்ட நஷ்டத்தில் வந்த கடன் ஒரு பக்கம். இந்த கடனில் இப்படி 3 சேனல் இருக்குது. உண்மையா? ஆனால் அடுத்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்லி 1 வருஷமாக கடினமான முயற்சி, அதுக்காக இடம் பார்த்தல், தேடுதல், எவ்வளவோ நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஒன்றுமே நடக்கலை. இந்த கட்டுகள் கிடந்துச்ச, இந்த நடக்காமல் போனதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? நடக்காமல் போயிடுத ஏன்? இது மாந்திரிக தடங்களா? அப்படி இல்லை, நமக்குன்னு உள்ள விதி இதுதானா? இப்போ கிரகங்கள் சரியில்லையா? இந்த 3ல் எதனால் எனக்கு இந்த தடைகள் நடக்கு அப்படிங்கிற குழப்பம் உள்மனத்தில் இருக்குது. உண்மையா? கால் வந்துட்டு வா. நம்ம சொன்னால் யார் கேட்கானே? யார் கேட்காங்களா? முத்துக்களோ அப்படியா? வா, உன் கடனை நான் தீர்த்து தாரேன். அந்த 2 விதத்தில் தீர்க்கலாம். 1, இன்னொரு இடத்துலேருந்து ஒரு லோன் உனக்கு கிடைக்கும், அதில் இந்த சின்ன சின்ன கடன்கள் அடைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணித்தரேன். புரியுதா? வரக்கூடிய ஐப்பசி மாதத்துலேருந்து உனக்கு தொழில் வருமானத்தை உருவாக்கி தரேன். அதில் எந்திரங்கள், வாகனங்கள் உன் கைகளில் கிடைக்கும். என் பேரை போட்டு ஓட்டிக்கலாம், தொழில் நல்லா ஓடும். ஜெயிச்சு தந்தா போதுங்களா? இந்தா வெற்றியாகி தரேன், மகிழ்ச்சி ஆயிரு. நல்லா இருடா செல்ல மகனே. அன்னதானம் சாப்பிட்டுப்பா, ஆத்திரப்பட்டுறாத. ஓ, அது ஒரு கேள்வியா? சாமி கருப்பசாமி வந்து சாஸ்தா, தர்மசாஸ்தா யார் அப்படி என்று கேட்டால், ஸ்ரீராமருக்கு 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகளில் மூத்தவர் லவன். அந்த லவன் தன்னுடைய அவதாரத்தை முடிக்கும் பொழுது இந்த உலகத்தில் தர்மசாஸ்தாவாக அவதாரம் செய்து விட்டார். அப்பொழுது தன் தமையன் கூட இருக்க வேண்டும் என்று நினைத்து இருக்கும் பொழுது அந்த குசன் என்பவர் கருப்பசாமியாக பேர் அடைந்து சாஸ்தாவுக்கு முன்னால் போய் துணைக்கு உட்கார்ந்துக்கிட்டார். ஏன்னா லவனும் குசனும் தன்னுடைய ஆசிரமத்திலேயே 2 பேரும் என்ன செஞ்சாங்க? ஒன்றாவே வாழ்ந்தவங்க. அதனால் அந்த பாசத்தின் பிணைப்பில் சகோதரனை பிரிய முடியாமல் தர்மசாஸ்தாவுக்கு பக்கத்தில் போய் கருப்பசாமியும் உட்கார்ந்துக்கிட்டார். 2 அண்ணன் தம்பி இல்லையா? அடுத்த அவதாரத்தில் தர்மசாஸ்தா ஐயப்பனாக பிறந்தார். நீ அந்த அவதாரத்தில் ஐயப்பனாக இருக்கும் பொழுதும் அப்பொழுதும் உன் தம்பிதாக நான் தான் முன்னால் வந்து உட்கார்ந்துருப்போம்னு சொல்லி குசன் போய் 18ஆம் படி வாசலில் போய் உட்கார்ந்துக்கிட்டார். ஆனால் இப்படி இருக்கும் பொழுது இந்த தர்மசாஸ்தாவுக்கு 21 சேனைகள் இருந்தன, படைகள். அந்த ராஜ சேனைகள் 21 கூட்டுறவு, ஒரு சேனைக்கு 18 பேர்கள்.
அந்த 18 பேர்களுக்கு கீழே காலாள் படைகள் 180 பேர். அப்போ 21 கூட்டுறவுக்கும் எத்தனை சேனைகள்னு பார்த்துக்கான். அந்த 21 சேனைக்கு பிறகு அவங்களுக்கு பந்தி பரிமாற்றம் செய்வதற்காக அன்னதானம் பண்ணுவதற்கு 61 பேர்கள் சேவை செய்ய வந்தாங்க. அது சப்தகன்னிமார்களுடைய பதிதேவதைகள் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் அந்த 61 பேரும். இவங்க அனைவருக்கும் தளபதியாக இருந்து தலைவராக இருந்து ஆட்சி செய்யக்கூடியவன் தான் கருப்பசாமி. அதனால தான் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்கள் என்று சொல்வது. ஆனால் எல்லா மனிதனும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, சாஸ்தா கோயிலில் போய் தன்னுடைய முன்னோர்கள் செத்தவனை கொண்டு போய் ஒரு சின்ன கல்லை கொண்டு வச்சுக்கிட்டு அதுவும் 21 கூட்டுறவில் ஒன்று, இதுவும் 21 கூட்டுறவில் ஒன்றுன்னு சொல்லி கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். அது அத்தனையும் சரித்திர சான்றின்படி தவறு. ஆனால் சாஸ்தா என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், எல்லா ஆன்மாக்களையும் தன்மையப்படுத்தும் தலைவனாவான் என்பது பொருளாகும். அந்த காரணத்தை அடிப்படையாக வைத்து முன்னோர்களில் மறந்து போன இறந்து போன ஆன்மாக்களையெல்லாம் சாஸ்தாவிடம் சரணாகதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் அவர்கள் அங்கே அடைக்கலமானார்கள். புரிகிறதா? இதான் விஷயம். அள்ளி தந்தாச்சு, என் சரித்திரத்தையும் கேட்டாச்சு. உன் சரித்திரம் உயரும், புகழடையும், வெற்றி அடைவாய். கருப்பசாமிக்கு தஞ்சை திருமணம் சம்பந்தமான விஷயத்தை கேட்டு வந்தது யார்? யாருக்குப்பா திருமணம்? வருக. கல் தோன்றி மண் தோன்றும் முன் தோன்றும் தமிழே கவியுலகில் கன்னியிளமகிலே யாத திருமகளும் விளையாடி இன்னொரு தரம் குரு பார்த்துட்டான். வரலாம். குரு பார்த்தால் சனி தடுப்பார். குரு பார்த்தால், ஆனால் சனி கொடுத்தால் யார் தடுப்பார்? ஒருத்தரும் தடுக்க முடியாது. இப்போ உன் பையனுக்கு குரு பார்வை 5ஆம் பார்வையாக குரு கடத்திர ஸ்தானத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அதனால் இந்த மணக்கோல வாழ்வு இதுவரை தடையான காலங்களெல்லாம் நீங்கி இப்போ தொடங்கியாச்சு. இப்போ வரக்கூடிய ஜாதகம் 4 ஜாதகம் வரும். முதல் வரக்கூடிய ஜாதகத்தில் 7 பொருத்தம் மிக சரியாக இருக்கும், ரஜு பொருத்தமும் இருக்கும். இரண்டாவதாக வரக்கூடிய ஜாதகத்திலே 9 பொருத்தங்கள் இருக்கும், ரஜு பொருத்தம் இருக்காது. மூன்றாவதாக வரக்கூடிய ஜாதகத்தில் 6 பொருத்தங்கள் இருக்கும், ரஜு பொருத்தம் இருக்கும். ஆனால் 4ஆவதாக வரக்கூடிய ஜாதகத்திலே ரஜு பொருத்தம் இருக்கும், மனப்பொருத்தம் இருக்கும், யோனி பொருத்தம் இருக்கும், 11 பொருத்தங்கள் இருக்கும். அந்த ஜாதகம் சொந்தத்தில் இல்லை, அசலில் இருக்குது. அது எங்கே இருக்குன்னு பார்த்தேன், ரெக்கார்டு கம்ப்யூட்டரில் இருக்குது. புரியுதா? அவன் படிப்புக்கு நிகரான ஜாதகத்தை கொண்டு வந்து சேர்த்தாச்சு. வெற்றியோடு ஜாதகத்தை பொருத்தி என்னிடம் கொண்டு வந்து சேர்க்க, மன மகிழ்ச்சியோடு மனக்கோலம் நடந்தாச்சு. நான் உள்ள பணத்தை கொடுத்துட்டேனே, சந்தோஷமாக இருப்பா. கருப்பசாமி அப்படியா? தஞ்சை மாவட்டம் உடல்நிலை சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? கால் ஒன்று வரலாம். பிடிக்காத? ஏன் பிடிக்க? அதான் தனியாக நடப்பாள. கல்யாண பொண்ணு கண்ணன கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூ. என்ன எங்கே போயிருந்த? ஃபோன் பேசிட்டியா? சரி விடு, உங்கள்கிட்ட இவன் கேட்பான். என்ன இரவு தூங்கும் பொழுது கொஞ்சம் குழப்பம் பண்ணியிருக்கிறாளே? என்ன புலம்புனால அது ஏன் இப்படி நடந்துச்சு திடீர்னு அப்படின்னு ஒரு சின்ன எண்ணம் உங்களுக்கு. உன் பிள்ளையை பற்றி கவலைப்படாத, நான் குணமாக்கிட்டோன்னு சொல்லியிருக்கேன். இப்போ 30% நல்லாக்கியாச்சு. புரியுதா? அடுத்து தெளிவாக ஆக்கி கல்யாணம் முடித்து வெற்றியாக வாழ வைப்பேன். ஆம்பளை பையன் தான் பிறப்பான், அறிவுள்ள பேராக பிறப்பான். கருப்பசாமின்னு பேரை வச்சுக்காங்க. நீங்கள் எல்லாம் இருங்க, அவள் எழுச்சி கும்பிட்டு வருவான். வா. பக்கத்தில் வா. நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம், ஏன் சொல்ல அவ கேப்பா. பக்கத்தில் வா. இந்தா கருப்பசாமி நினச்சி குடி பார்ப்போம். கருப்பசாமிக்கு இன்னும் குடிச்சுக்கிட்டே இரு.
இந்தா தேய்ச்சி குளிச்சுக்கா. இனி தெளிவாயிருவா, வெற்றி ஆகுவா. ஒரு கேள்வி நீ கேட்க வேண்டியிருக்கு, கேள்டா. இந்தா டீவெல்லாம் கட்டிக்கா, வண்டியை நல்லா ஓட்டிக்கா, பணம் அள்ளித்தாரேன், கடனை தீர்த்துக்கா. நல்லா இரு மகனே, செல்வாக்காரன். இந்த அப்படி வீரனாருக்கு எதுவும் வேண்டுதலை போட்டிருக்கிய? என்னைக்கு நிறைவேற்ற போகிற? தை மாதம். எஸ், இந்த அப்படி நல்லா இருமா ஐஸ்வர்யமாரு. சந்தோஷம். உட்காந்துங்க. கர்மசாமிக்கு திருப்பூர் அன்னதானம் சாப்பிட்டு போகணும். அறவுரையா போனால் விட மாட்டோம் பார்த்துக்கா. போய் உட்காந்துக்கோங்க. சாப்பிட்றவனுக்கும் புண்ணியம், சாப்பாடை போட்டவனுக்கு புண்ணியம், அடுத்து சாப்பிட போகிறாங்க எல்லா மக்களும் நினச்சி அன்னதானம் போட வரக்கூடிய மக்களுக்கும் புண்ணியம். திருப்பூர் இப்போ 4 வேலைக்கிழமை பதிவாயிடுது. அடுத்த நாளுக்கு பிறகு உள்ள வேலைக்கிழமை தான் நம்ம பதிவாக முடியும். இப்பவுமே நீங்கள் பேர் கொடுத்துக்கலாம், யாரெல்லாம் செய்ய போகிறேன்னு. கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வரலாம். திருப்பூர் தெய்வம் தந்த வீடு. இன்னொரு தரம் கால் வந்துட்டு, வீதி இருக்கு இந்த ஊரில் ஞான பெண்ணே கதை என்று கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உழைப்பிருந்தும் செல்வத்தை சேர்க்க முடியாத மனவேதனை. தாயும் தந்தையும் இல்லை என்ற ஒரு அனாதையோ என்று ஆதாரம் இல்லாத வேதனை. ஆனாலும் உன்னுடைய மனைவி மிகவும் பக்குவம் அடைந்தவள். அவளுடைய மனசும் உன் பிள்ளையினுடைய பாசமும் இந்த உலகத்தில் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கு. ஆனால் அவர்களை வாழ வைக்கக்கூடிய பணம் என் கையில் இல்லையே அப்படின்னு நீ வேதனைப்படுறியான். கால் வந்துட்டு வா. தாய் காத்த பிள்ளை என்று வரலாம். இந்தாடா வா. உனக்கு நிறைய ஆர்டர்கள் கிடைக்கும், வருமானம் வரும், வெற்றி அடைஞ்சிக்கா. 1 வருஷத்துக்குள்ளே உனக்கு கடன் இல்லாமலும் ஆக்கித்தாரேன். வரக்கூடிய பிள்ளை பிறக்கிறதுக்கு பிரசவ செலவுக்கு என்ன செய்யணும் மன வருத்தப்படுறியே, அதுக்கெல்லாம் பணத்தை தந்தாச்சு. நல்லாரு, போயிட்டு வா. ஒன்றும் இல்லை, மனதை குழப்பாமல் இரு, சரியாக போயிடும். என்னையை நினச்சிக்கா, சந்தோஷமாயிருவேன், ஓடு. அதே திருப்பூர் எல்லை தன் பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்டு மன வருத்தப்பட்டு வந்தவர்கள் கால் வந்துட்டு வரலாம். முருகா சொல்ல சொல்ல கசக்கு. என்ன தவம் செய்தேனே சோத. வரலாம். பிள்ளைகள் எங்கே இருக்கு, என்ன செய்யணும்? அதே திருப்பூர் எல்லை வாடா வா. மாயாண்டி சித்தர் இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. வா உட்கார். என்னப்பா வேணும்? யாருக்கு? இப்போ எந்த ஏறுவாடி தான் இருக்கா? ஆமாம், அவங்க நம்ம மதத்தை சார்ந்தவர்கள் கிடையாதுலாம். அப்புறம் என்ன பண்ணுறோன்னு தெரியலைங்க சார். அதுவும் இல்லாமல் அவங்க ஏமாத்துறாங்களான்னு பணம் ஏற்கனவே 2 லட்சம் வாங்கி ஏமாத்துறாங்களா. இன்னொரு தடவை காலில் விட்டு வா. அடுத்த நிர்வாகத்தை பற்றி பேசுறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. உன் மனைவியை காப்பாற்றித்தான்னு சொல்ல காப்பாற்றித்தாரேன், சரிதானா? எப்பொழுது அந்த இடத்துலேருந்து வெளியேறி வருகிறாளோ அப்பொழுது என்னை பார்க்க அழைத்து வருவாயாக. குணமாக்கி தாரேன், ஜெயிச்சு தாரேன். இந்த நல்லாரு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? கள்ளக்குறிச்சி, சேலம், கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சி நினைத்தாலே தலைவன் தலைவி கால் வந்துட்டு வரலாம்.
தண்ணி நல்ல தண்ணி கிடையாது, இந்த மினரல் வாட்ரு நல்ல தண்ணி கிடையாது. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்து விட்டால். இந்த முட்டுக்கு கீழே நரம்பு, எலும்பு, தசை வீக்கம், இந்த வலிகள் இருக்குது. இது எதனால் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு சிந்தனை. அதுக்கு காரணம் நம்ம காலடி மண்ணை எடுத்து வச்சு யாரோ செய்வனை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒரு முடிவும் உங்கள் உள்ளத்துக்குள்ளே உருவாகிடுது. உண்மையா? செஞ்சது உண்மைதான், அதை தீர்த்து தருவது என் கடமை தான். கால் வந்துட்டுவான். சேவல் கோழி கோதம்மா பாட்டுன்னு நினச்சியா பழனிசாமி? இல்லைடா, கோயில்களுக்கு எதுவும் சேவல் ஆடு நேர்ந்து விட்டுருக்கீங்களா? எந்த கோயிலுக்கு? பெரிய நாயகி எங்கே இருக்கா? பெரிய ஆய், முன்னோர்கள் தெய்வம், அது செஞ்சிடலாமா? சரி, கரெக்டு. உங்களுடைய தொழில் சம்மந்தமான மன வருத்தமும் கொஞ்சம் இருக்குது. ஒரு இடத்துல இந்த பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த எதிர்பார்ப்பு நடந்துடணும் கருப்பசாமின்னு உன் மனசில் ஒரு உள்ளம். ஆனால் அப்படி வரக்கூடிய இடம் ஏமாற்றக்கூடிய இடமா இருந்தால் என்னடா செய்வ? முன்பணம் ஏதாவது யாருக்கும் கட்டியிருக்கியா? கால் வந்துட்டுவான். அப்படியா? பண்ணிடுவோம், கவலைப்படாத, வெற்றி அடைவோம். இந்த கடனை நான் தீர்த்து தாரேன், இந்த காலடி நோயவும் தீர்த்து தந்துடுறேன். வீடு சம்மந்தமான மனக்குழப்பம் உள்மனதுக்குள்ளே இருக்குது, அதையும் வெற்றியாக்கி வளர்த்து தந்துடுறேன். இந்தா வளர்த்து தந்துட்டேன், நல்லாரு, செல்வாக்காரு, பெரிய ஆகி உன் வீட்டுக்குள்ளே வந்துட்டான், வாங்கிக்கா, செம்மையாயிரும். இந்த மகளே, அந்த செய்வனை செஞ்சது யாருன்னு சொல்லிட முடியுமா சாமின்னு கேட்குறிய? சொல்லிடுறேன், குணமாக்க மாட்டேன். குணமாக்குனா சொல்ல மாட்டேன். என்ன செய்யலாம்? என் பிள்ளை இப்போ தான், நீ ஏன் பிள்ளை? கால் வந்துட்டுவான். காட்டி கொடுத்துட்டாரு கருப்பசாமி, அது எதுக்கு வேணும்? என்னப்பா அப்படி சொல்லு, நல்லதையே செய்ய வேண்டாம். இந்தா நலமாகி வெற்றியுடன் வருவார். சந்தோஷமாக்கி தர, செம்மையாக இருங்க மக்கா, வாடா, உன் கூட இருக்கேன், வெற்றி உண்டு, சந்தோஷம். அதே கள்ளக்குறிச்சி கருப்பசாமி, குழந்தை பாக்கியம் எனக்கு எப்போ? குழந்தை தாராம்னு சொல்லிட்டீங்க, குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அது எப்போன்னு சொல்லுங்களேன். ரொம்ப துல்லியமாக புள்ளி ஓரமாக கேட்க வந்திருக்கு பிள்ளை. இன்னொருத்தர் காலில் வந்துட்டு வா. இல்லை நல்லா இருக்கேடா, ஏம்ல உன் புருஷ மனத்தை போய் பார்த்தேன், அப்பப்போ தேவையில்லாமல் குழம்பிக்கிடுறான். என்ன தேவையில்லாமல் கொஞ்சம் குழம்பிக்கிடுறான். என்ன வாழ்க்கை, என்னத்தை பண்ண, என்ன செய்ய போகிறான் அப்படின்னு அவனுக்குள்ளே ஒரு புளிச்ச மனப்பான்மை. ஆனால் உனக்கு ஐப்பசி மாதம் சஷ்டியிலிருந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெற்றியடைந்து வீரியமாக வருவாய், சகல செல்வத்தோடும் இருப்பாய். ஆனந்தம். கருப்பசாமி, ஆமாம், திருப்பத்தூர். திருப்பத்தூர் யாரப்பா? திருப்பத்தூர் பக்கலி. உன் ஊர் பக்கத்து ஊர் தானடா திருப்பத்தூர். உனக்கு ஊர் எதப்போ? உனக்கு எந்த ஊர்? திருப்பத்தூர் வர வேலூர், வேலூர் திருப்பத்தூர். அது உட்கார், கால் வந்துட்டாப்பா. கண்ணிழந்த மனிதர் முன்னே ஓவியம் வரைந்தார். சுட்டி இருக்காம
நீங்கள் வந்து உட்கார்ந்த உடனே அங்காளம்மன் வாராள எங்கே இருக்கா? அங்கே கும்பிடுவீங்களா போய்? இதுக்கு முன்னால் கும்பிடும் பொழுது ஒரு மேனியில் ஒரு மினுமினுப்பு வரும், அது இப்போ வருதா? அது என்ன காரணத்துக்காக வரல? அந்த சக்தியை யாரோ தடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குல்ல, கால் வந்துட்டு பொய்யில் உண்மை மயங்கிட கண்டேன், உண்மையில் பொய்யை மறைந்திட கண்டேன். ஆடிப்பெருக்கு படத்திலோட பாட்டு. ஆடிப்பெருக்கு என்னைக்குண்ணே? வார சனிக்கிழமை. ஆனால் நான் சொல்கிறது ஆடிப்பெருக்கு சரோஜா தேவியும் ஜெமினி கணேசனாச்சும் நடித்த படம். அது என்னப்பா வேணும்? சின்ன பையனுக்கு போலீஸ் வேலை வாங்கி தர்றது உறுதி, அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். மாத சம்பளத்தை இந்த கோயிலில் நடக்கிற அன்னதான தர்மத்துக்கு கொடுத்துரு. இந்த வருஷம் நடக்கக்கூடிய ஃபிசிக்கலில் அவன் பாஸ் ஆயிடுவான். ரிட்டன் டெஸ்ட்டு ஏற்கனவே 72% மதிப்பெண்ணுக்குரிய நாலேஜ் அவனுக்கு கொடுத்தாச்சு. ஓகே, ஃபிசிக்கல் மட்டும்தான் இதுவரை ப்ராப்ளம். அதையும் நான் நல்லா ஜம்பிங் பண்ணி அவனை ஓகே பண்ணி விட்டுருந்தேன். போதுமா? கால் வந்துட்டு வாங்க. இன்னொரு உள்ளே போய் பார்த்தேன். அங்கே அந்த தொப்புள் பக்கத்தில் வலிக்க அவனுக்கு பேடு. அந்த மகனுக்கு இங்கே வர, இங்கேருந்து இங்கே வர லைட்டாக வலி இருக்குது. உங்கள்கிட்ட சொன்னானா? அதுக்கு ஏன்டா வலிக்குன்னு கேட்டேன். மருந்து போட்டிருக்காங்கப்பா, மருந்து தெரியுமா? அந்த மருந்தை எடுத்த பிறகும் கூட அந்த வலி இருக்குது. அப்போ இன்னும் 4 உருண்டை உள்ள கிடக்குன்னு அர்த்தம். சரிதானா? கால் வந்துட்டு வா. என்ன என் பொண்டாட்டி சாமி கும்பிடுவா, பக்தியாக இருக்கா, கரெக்டு. நான் நேர்மையாக இருக்கேன், மனசாட்சிக்கு விரோதம் செய்ய மாட்டேன். ஆனால் இந்த மைய மந்திரத்தில் எனக்கு ஒரு பக்கம் ஒரு காலத்தில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனாலும் கேடு செஞ்சுருக்கலாம், மேபி இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் என் உள்ளத்துக்குள்ளே. அப்படி தானடா உன் மனசு சொல்லுது. ஆனால் இவ்வளோ ப்ராக்டிக்கலாக இருக்குது, பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறத மட்டும்தான் என்னால் ஜீரணிக்க முடியலை. இப்படி மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்காங்களா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிடுறியே. என்னப்பா, டீ குடிச்சுக்கிட்டுமாடா? சூடெல்லாம் இல்லை, ஈஸியாக குடிச்சிடலாம். அதனால்